தயவு. கடவுள் என்று ஒருவர் இருப்பது உண்மையா? கடவுள் என்று ஒருவர் இருப்பது உண்மையா? அண்ணே, கடவுள் என்று ஒருவர் இருப்பது உண்மையாண்ணே? என்னடா இது மணிகண்டா, சினிமாவில் நடிகர் சூரி கடையில் போய் போட்டி பரோட்டா சாப்பிட்ட கதையாக இருக்குது நீ பேசுறது. மீண்டும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறியே, உனக்கே அநியாயம் இல்லை? சாரிண்ணே, நான் என்னமோ ஆத்திகம்தான். ஏறுவிட்டு பெரியப்பா பையன் கூட நேற்று ரொம்ப நேரம் விவாதம். அவன் கேட்ட கேள்விக்கு என்னால் பதிலே சொல்ல முடியலண்ணே. அவன் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றத நீ முதல்ல பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டாண்ணே. மணிகண்டா, கண்ணுக்கு தெரியாத மனதுக்கு எட்டாத ஒன்றை பற்றி நீ எதையும் சொல்ல முடியாது. மனம் என்பது கற்பனா சக்தியை தவிர வேறொன்றும் இல்லை. மற்றபடி விவாதம் செய்வது வீண்தான். ஆத்திகனும் சரி நாத்திகனும் சரி, கீழ்திசையில் ஓடும் ரயிலின் அடியில் எதிரெதிரே உள்ள இரண்டு தண்டவாளங்கள் போன்றவர்கள். இரண்டு தண்டவாளங்கள் மேல் ஓடும் ரயில் இருவரையும் சேர்த்து பயணித்து முடிவில் பள்ளத்தில் கவிழ்த்துவிடும். ஒருவன் கடவுள் இருப்பை மறுக்கிறான், ஒருவன் நம்புகிறான். நம்பிக்கை என்பது கூட குருட்டுத்தன்மையை கொண்டது. அதில் ஒரு சந்தேகம் ஒரு பகுதியாக உள்ளது. ஆனால் நீ என்ற ஒருவன் இருப்பது மட்டும் உண்மை அல்லவா? அதற்கு சாட்சி உனக்கு தேவையில்லை. காரணம், உனக்குள் இருக்கும் நான் நான் என்ற உணர்வு. இந்த நான் என்ற உணர்வு சர்வசதா காலமும் இயற்கையில் தானாகவே விளங்குகின்றதா, அல்லது நீ உன் சுதந்திரத்தால் செயற்கையாக அப்படி விளங்கி கொண்டும் விளக்கி கொண்டும் இருக்கின்றாயா என்று உள்ளே நிதானமாக கவனித்து பார்த்த பிறகு நீயே ஒரு முடிவுக்கு வரலாம். அப்போது உனக்கே தெரியும், கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றாரா, அல்லது கடவுள் என்ற ஒருவர் மட்டுமே உண்மையில் இருக்கின்றாரா? என் தனிப்பட்ட சுதந்திரத்தை கொண்டே நான் இப்போது இருக்கிறேன் என்றால் அது ஏன் எப்போது உன்னால் தொடர முடிவதில்லை? முன்பு ஒருபோதும் இல்லாதிருந்து திடீரென்று தற்செயலாக இப்போது மட்டும் உன்னால் நீ இருக்க முடிந்து பின்னர் ஒரு நாளில் மறுபடியும் ஏன் முன்பு போல் இல்லாமல் போகின்றாய்? போ மணிகண்டா, போ. தனியே ஒரு இடத்தில் அமர்ந்து தீர யோசி, மாற்றி யோசி. தயவு.